ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு பிசி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் தான் வந்து நம்ம மதர் போர்ட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு, இதுதான் மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி இருக்கு பாருங்கள் மதர் போர்டு நம்பர். இந்த நம்பர் தான் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி அந்த NVMeன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள், எஸ்எஸ்டி ரேம் டைப்பில் அந்த எஸ்எஸ்டி போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அடிஷ்னலாக ட்ரைவ் போடுறதுக்கான ஸ்பேஸு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்குது. அப்புறம் HDMI, VGA போர்ட்டு, 4 பென்ட்ரைவ் போர்ட்டு இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது. இது வந்து இந்த லேண்ட் கேபிள், இது வந்து இந்த மைக்கு, ஸ்பீக்கர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பாட் இருக்குது. ஃபேனு, ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியே கேட்டுட்டேன். ஏன்னா ப்ராசஸர் வந்து நம்ம தப்பாக மாட்டிட்டோன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த ப்ராசஸரும் ஃபேனும் வந்து நமக்கு ஷாப்பில் அவங்க சப்ளை பண்ணாங்கல்ல, அவங்களே மாட்டியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக மதர் போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு SSD, இது வந்து 500 GB SSD ஒன்று பண்ணுறோம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 4 GB RAM DDR3. அப்புறம் இந்த கேபினெட் வந்து இது தான் சிம்பிளாக இருக்கும். கேபின் ரொம்ப சின்னது தான் பாருங்க, ரொம்ப சின்ன கேபினெட். அப்புறம் வந்து ஜெப்ரானிக்ஸோட ஒரு SMPS, இந்த SMPS வந்து கூடவே வருது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது. ஓகேவா, இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். மதர் போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவரோட CD வந்து கொடுத்துருக்கு. பட் நம்ம CD டிரைவ் நம்ம போடல, நார்மலாகவே இன்ஸ்டால் பண்ண தான் போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணுன்னு சொன்னால் இதை காப்பி பண்ணி பென்ட்ரைவில் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பேஸில் நம்ம கொடுக்க வேண்டியது. நான் மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம SMPS தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். SMPS வந்து நம்ம மாட்டியாச்சு. 4 ஸ்க்ரூ இருக்குது, அவ்வளோதான். 4 ஸ்க்ரூ மாட்டிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேபிள் வந்து வெளியில் வரும். இதில் வந்து இது வந்து மதர் போர்டுக்கு வர கேபிள், இது வந்து இந்த SATA கேபிள் இதெல்லாம் வரும். ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு, இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரு, லேண்ட் போர்ட் வருது, VGA, HDMI இதுக்கு உண்டான எல்லா ஸ்பேஸும் வந்து இதில் வரும். அப்புறம் இந்த பேஸ் பிளேட்டு, பேஸ் ஸ்க்ரூ போடுறது, அந்த மதர் போர்டு உட்கார ஸ்க்ரூ. ஸோ இதை வச்சிட்டோம். இதுக்கு மேலே தான் மதர் போர்டு உட்கார வச்சுட்டு ஸ்க்ரூ போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் மதர் போர்டு மாட்டியாச்சு. இது வந்து ஃபேனுக்கு உண்டான ஒயரு. இப்போ இந்த கேபிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம ப்ளக்இன் பண்ண வேண்டியது தான். இதுதான் மெயினான மாஸ்டர் கேபிள். இந்த கேபிள் தான் ஓவராலாகவே சப்ளை கொடுக்குறது மதர் போர்டுக்கு. அவ்வளோதான், கொடுத்துட்டோம். மற்ற கேபிளெலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி காமிக்கிறேன். இந்த ஃப்ரெண்டில் இந்த 2 கேபிள் வருங்க. இது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுதான்னு தெரியல, ஆடியோ அப்படின்றது பாருங்கள். இந்த ஆடியோவுக்கு வந்து இந்த கேபிள், அப்புறம் யூஎஸ்பிக்கு வந்து இந்த கேபிள். சிங்கிள் கேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டில் அப்படி வருது. இந்த சிங்கிள் கேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கும் யூஎஸ்பிக்கும் சேர்த்து ஒரே இதில் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கேபிள் வரும். இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் இதில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கானது இன்னொரு கேபிள் இருக்கும். இதில் இந்த பவர் LED அந்த கேபிள் இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்பாட் பாருங்கள், இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா போதும், இதில் கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து SSD மாட்டி வச்சு இப்போ பாருங்கள், இது வந்து SMPSலேருந்து வர கேபிள். பெரிய கேபிள் வந்து பார்த்திங்கன்னா
SATA கேபிள். இது வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிற கேபிள். ரெண்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து SSD வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேபினெட்டில் எங்கேயாச்சும் ஸ்பேஸ் இருக்கும், இதுக்காக அந்த ஸ்பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். SSD இப்போ பாருங்கள், SSD இப்போ வந்து அழகாக மாட்டியாச்சு. இங்கே மேலே 2 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போதைக்கு வந்து இந்த ரேம் தான். இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 4GB DDR3 ரேமு. இந்த 2 ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்டில் போட்டுட்டு மானிட்டரிங் வச்சுருக்கோம். மானிட்டரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரேம் போட்டாச்சு பாருங்கள், ரேம் போட்டாச்சு. அவ்வளோதான், மொத்தமாக அசம்பிள் பண்ணியாச்சு. SMBS, மதர் போர்டு, SSD போட்டாச்சு, ரேம் போட்டாச்சு. பின்னாடி வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்ரு, நமக்கு வந்து HDMI, VGA ரெண்டுமே இருக்குது. எது வேணுமோ கொடுத்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக ஒரு கீபோர்டு, மவுஸு ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. மானிட்டரில் வந்து HDMI கேபிள் வந்து இங்கே எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஆன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் ரன் ஆகுது பாருங்கள். OS வந்து லோடாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ OS ஃபுல்லாகவே வந்து காப்பி ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. பார்ட்டாக இருந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசியை பில்டு பண்ணியாச்சு. ஸோ ஒரு இது ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 7.5 அந்த ரேஞ்சுக்கு வரும். இதில் தீம்ஸில் போய்ட்டு டெஸ்க்டாப் ஐகான்ஸ், கண்ட்ரோல் பேன்லேயும் மை கம்ப்யூட்டரை வந்து ஃப்ரெண்டில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி முடிஞ்சிருச்சு. மேபி லேட்டர் கொடுத்துடலாம். இப்போ இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், பார்த்தீங்களா? i5ல 3rd ஜென்ரேஷனு, i5ல 3rd ஜென்ரேஷனு, 4GB ரேம் போட்டிருக்கோம், 256 SSD போட்டிருக்கோம், விண்டோஸ் 10 Pro விண்டோஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். சிம்பிளாக ஏதாச்சும் வீட்டுக்கு ரஃப் யூஸு, ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலாகவும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு ட்ரைவ் காமிக்கும், மற்ற ட்ரைவ் வந்து மேனேஜில் போய்ட்டு இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து அன்அலாகேட்டட் இருக்குது. இதில் வந்து 121 GB வந்து பேலன்ஸ் இருக்குது. நம்ம வந்து OSக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 GB கொடுத்தோம். அதில் 116 வந்து அது வந்து 116 மாதிரி அசைன் ஆகிருக்கு. இப்போ இது இருக்குது பாருங்கள், இது வந்து நியூ சிம்பிள் வால்யூம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு. அவ்வளோதான். புதுசாக ஒரு ட்ரைவ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ உள்ளே போய் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரைவ் இருக்கும். இப்போ இது வந்து OSக்கு மட்டும். ஸோ 98 GB வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது OS இன்ஸ்டால் பண்ண அப்புறம். ஓகேவா? இதுக்குள்ளே எதுவுமே சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா OS கரெக்டாச்சுன்னா எந்த ஃபைலுமே நமக்கு பேக்கப் எடுக்க முடியாது. டெஸ்க்டாப்லேயும் எந்த ஃபைலும் சேவ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் நமக்கு பர்சனலாக ஏதாவது ஃபைல் வேணும்னா இந்த ட்ரைவ்க்குள்ளே சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஈவன் சம்டைம் வந்து OS கரெக்டானால் கூட SSD கழட்டிட்டு இதை வந்து நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும், பட் வந்து இது ரெக்கமெண்டட் கிடையாது. இதுக்குள்ளே மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபாக இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் எதுவும் சேவ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க.